இந்த ஹோம் தியேட்டரை இப்படி மாற்றிட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபில்டரை மாற்றியே ஆகும். டஸ்ட்டாக இருந்த கேபினெட்டுக்கு பாலிஷ் போட்டு புதுசாக மாற்றியாச்சு. வீக்காக இருந்த ஃபில்டரையும் நம்ம புதுசாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. யூஎஸ்பி போர்ட்டில் டஸ்ட் இருக்கிறது நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஹோம் தியேட்டரோட பேக் டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹோம் தியேட்டரோட பேக் டோரில் நிறையா ஸ்க்ரூஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். போர்டை ஓப்பன் பண்ண உடனே தெளிவாக தெரியுது ஒரு ஃபில்டர் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது. வேறு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா ஊஃபரில் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஊஃபரை கழட்டி ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஹோம் தியேட்டரோட ஃப்ரண்ட் பேனலை க்ளீன் பண்ணி ஆகணும். ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இதுதான் நமக்கு ஒரு சூப்பர் லுக்கை கொடுக்கும். ஃப்ரண்ட் பேனலில் இருக்க யூஎஸ்பி போர்டை கழட்டிடுவோம். ஃப்ரண்ட் பேனலில் இருக்க வால்யூம் கண்ட்ரோல் நாபை ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பேனலோட பேக்கில் இருக்க கண்ட்ரோல் போர்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபால்ட்டான அந்த ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை நல்லபடியாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ போர்டு எல்லாத்துலேயும் இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். போர்டில் இருக்க டஸ்ட்டு நமக்கு என்றைக்குமே பிரச்சனையை கொடுக்கும். உள்ளே இருக்க எல்லா போர்டையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியே இருக்க பேக் பேனலு ஃப்ரண்ட் பேனல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பாலிஷ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாலிஷ் போட்டு முடிச்சாச்சு. கலட்டின போர்டு எல்லாத்தையுமே திரும்ப பழையபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் டோரில் ஸ்க்ரூ எல்லாத்தையும் திரும்ப பழையபடி மாற்றிடலாம். எல்லா ஸ்க்ரூவையும் மாட்டியாச்சு. இப்போ ஹோம் தியேட்டரை நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணலாம். ஹோம் தியேட்டர் நல்லா வேலை செய்யுது. கூட இருந்த ஸ்பீக்கர் நல்லா இல்லை, அதனால் புது ஸ்பீக்கர் வாங்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.